Hi guys, welcome to Faisal Info. நம்ம இந்த சீரீஸில் பார்த்துருக்குது சாய்ஸ் அகாடமியில் 120 லெசன் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட்டாக நம்ம வந்து சிக்ஸ்த்து சோசியல் சயின்ஸ், 7th சோசியல் சயின்ஸு, 8th எல்லாமே பார்த்துருக்கோம். இதில் வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 9th சோசியல் சயின்ஸ் பார்க்க போகிறோம். 3 வீடியோலையுமே உங்களுக்கு வந்து நான் என்னென்ன லெசன்ஸ் எப்படி இருக்குது, இது இம்பார்ட்டண்ட்டான லெசன்ஸு எல்லாமே சொல்லியிருக்கேன். இந்த வீடியோலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 9thலேயும் உங்களுக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் இருக்கா, இது படிக்கலாமா இல்லை எப்படி படிக்கணும் அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் 9th லெசன்ஸில் என்ன வரலாறில் வந்து மனித பரிணாம வளர்ச்சியும் சமூக வரலாற்றும், முந்தைய காலம், பண்டைய நாகரிகங்கள், தொடக்க கால தமிழ் சமூகம், பண்பாடும் அது கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஜாகிரபியில் அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி, தேர்தல், அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள், 3வது மனித உரிமைகள், அரசாங்கத்தின் வகைகள், உள்ளாட்சி அமைப்புகள், பொருளியல் மேம்பாட்டை அறிவோம், பொருளியல் மேம்பாட்டை அறிவோம், தொலைநோக்கு அளவீடு மற்றும் நிலைத்தன்மை, இந்தியா மற்றும் தமிழ்நாடு வேலைவாய்ப்பு, பணம் மற்றும் கடன், தமிழகத்தில் வேளாண்மை. இந்த லெசன்ஸை நம்ம வந்து படிக்கும்போது அதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் அந்த சிலபஸை கையில் எடுத்து வச்சுக்கிங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு வந்து ஆதாரமே. நம்ம படிக்கிறோம், இந்த லெசன்ஸ் படிக்கிறோம், இது நமக்கு வந்து தேவையா இல்லையா நீங்கள் தெரிஞ்சு படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம கண்மூடித்தனமாக படிச்சுட்டு அது எக்ஸாமில் வரலன்னா இது படித்ததே வேஸ்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், இது இம்பார்ட்டண்டான லெசன்ஸாக இருந்தாலும் இந்த லெசன்ஸ் வந்து நம்ம சிலபஸில் எங்கே கவர் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். இப்போ பண்டைய நாகரிகம் ஆல்ரெடி நம்ம 6th ஒரு லெசன்ஸ் படிச்சிருக்கோம். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 6th பண்டைய சம்திங் ஏதோ ஒரு லெசன்ஸ் இருக்கும். தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள், அதாவது இப்போ பாருங்கள், தமிழ்நாட்டோட பண்டைய நகரங்கள் 6th கொடுத்துருக்காங்க, இதில் பண்டைய நாகரிகங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரிலேபிளாக தான் இருக்கும். ஸோ அதை கம்பேர் பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட், இதில் கொடுத்ததே கொடுத்துருக்காங்களா இல்லை இதில் இல்லாமல் சில விஷயங்கள் இதில் இருக்கா அப்படின்றது தெரியும். அதே மாதிரி சிலபஸில் அது வருதா, இந்த 3த்தையுமே நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு லெசன்ஸையும் கனெக்ட் பண்ணி படிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பின்னாடி உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. எல்லா எக்ஸாமுக்கும் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இருக்கட்டும், இல்லை வந்து நீங்கள் ஒரு போலீஸ் எஸ்ஐக்கு எழுதுறீங்க, டிஎன்எஸ்ஆர்பி எழுதுறீங்க, மற்ற எந்த எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்கனாலும் உங்களுக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக இதில் பார்த்தீங்கன்னா ஜாகிரபியில் தேர்தல், அரசியல் கட்சிகள், அழுத்த குழுக்கள்னு இருக்குது. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸ் வச்சுருக்கோம், குரூப் 4 சிலபஸ். இங்கே பாருங்கள், தேர்தல்னு ஒரு டாப்பிக்கே கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த தேர்தல் தேர்தல் சம்மந்தமாக இந்த லெசன்ஸில் வந்து உங்களுக்கு கவர் ஆகுது. அப்படி நம்ம இப்போ ஒன்று இப்போ மனித உரிமைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமைகள் வருது. அந்த அடிப்படை உரிமைகளே மனித உரிமைகள் ஒன்று இருக்கும். ஸோ அந்த டாபிக் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுது. உள்ளாட்சி அமைப்புகள்ன்றது இங்கே கொடுத்துருக்காங்க. உள்ளாட்சி அமைப்புகள், பஞ்சாயத்து ராஜ், இதெல்லாமே வந்து இந்த லெசன்ஸில் கவர் ஆகும். இப்படி ஒவ்வொரு லெசன்ஸ் நம்ம எதுக்கு படிக்கிறோம், இதில் என்னென்ன டாபிக் கவர் ஆகுது, இதில் என்ன கண்டென்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம ஒன்றுத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணி நம்ம படிக்கும்போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு வந்து ரொம்ப வந்து அடுத்தடுத்த லெசன்ஸ் படிக்கிறதுக்கும் நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நான் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10th லெசன்ஸ் சொல்ல போகிறேன். 10th இம்பார்ட்டண்டான லெசன்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, 10th புக்கை ரிவ்யூ பண்ணி கொடுக்குறேன். இது வந்து உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் ஸ்கூல் புக்கை தான் அப்படியே பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு லெசன் ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லிகிட்ருக்கேன். அதனால் நீங்கள் ஸ்கூல் புக்கு வாங்க தேவையில்லை. இதை வாங்கினீங்கன்னா ஸ்கூல் புக்கு வாங்கவே தேவையில்லை. இதை வச்சே நீங்கள் நல்லபடியாக படிக்கலாம். நல்லா பிரிண்ட் கொடுத்துருக்காங்க, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு 10th என்னென்ன இம்பார்ட்டண்டான லெசன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி. This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store.